வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2 டைமென்ஷன், அதாவது அளவியல் மென்சுரேஷனில் 2D 3Dன்னு உண்டு. சரியா? 2D 3D, அதாவது 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா RS அகர்வால் புக்கில் உள்ள 2 டைமென்ஷன். ஓகேவா? 2 டைமென்ஷனில் என்ன பார்க்கணும், ரெக்டாங்கிள் மட்டும் பார்க்கலாம். ரெக்டாங்கிளில் சம் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இதில் ரெக்டாங்கிளோட ஏரியா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏரியானா இது உள்ள இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளே உள்ள பகுதி தான் ஏரியா. சரியா? இந்த ஏரியானா இந்த ஏரியா ஃபார்முலான்னா LB, L இன்ட்டு B. சரியா? ஏரியா ஈக்குவல் டு L இன்ட்டு B. அதே இது பெரிமீட்டர். பெரிமீட்டர்னால் சுற்றளவு. இது சுற்றி உள்ள பகுதி தான் பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு L, இங்கே L, இங்கே B. அப்போ பெரிமீட்டர் வந்து எவ்வளவு? 2 L இருக்குது ப்ளஸ்ஸு 2 B இருக்குது. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 காமனாக எடுத்துருங்க, L ப்ளஸ் B. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ள கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்கு, த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 18 சென்டிமீட்டர். அதாவது ஒரு ரெக்டாங்கிளோட நீளம் வந்து 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நீளம் வந்து 18 சென்டிமீட்டர், அதோட அகலம் வந்து 10 சென்டிமீட்டர். ரைட்டா? சரி. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த பாடத்தை பொறுத்தளவு நீங்கள் எல்லா கொஷினுக்கும் இந்த பிக்சர் வரைஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ படம் வரைஞ்சிருங்க. லென்த்து வந்து எவ்வளவு? 18 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். அப்படின்னு இருக்கும்போது லென்த்து 18, பிரெத்து வந்து 10. ஸோ இந்த லென்த்து வந்து 25 மாறுது. 18லேருந்து எவ்வளோ மாறுது? 25 மாறுது. ஓகேவா? ஆனால் அந்த பிரெத்து அப்படிங்கும் பட்சத்தில் பிரெத்து வந்து எவ்வளோ மாறுனா ஏரியா வந்து மாறாமல் இருக்கும், அதோட பரப்பளவு மாறாமல் இருக்கும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? லென்த்து 18, பிரெத்து 10. ஸோ அப்போ ஏரியா வந்து எவ்வளவு? L இன்ட்டு B. அப்போ எவ்வளவு? 180. ஓகேவா? 180 மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கு? அடுத்து லென்த்து வந்து 25 இன்க்ரீஸ், 18லேருந்து 25 இன்க்ரீஸ் ஆகிட்டு, ஸோ அப்போ பிரெத்து வந்து எவ்வளவு இருந்தால் ஏரியா அதே ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ L இன்ட்டு B வந்து எவ்வளவு? 25 லென்த்து. பிரெத்து வந்து தெரியாது, புது பிரெத்து. ஓகேவா? ஏரியா வந்து மாறாமல் இருக்குது. ஸோ 180. ரைட்டா? அப்போ பிரெத்து எவ்வளோவா இருக்கணும்? பிரெத்து இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 25. ஓகேவா? 5 25, 3 15, 3 6 30. ஸோ 36/5 அடித்தா எவ்வளோ வரும்? 7.2 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 7.2. ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ பிரெத்து வந்து 7.25 இருந்துச்சுன்னா, லென்த்து 25 மாறி பிரெத்து வந்து 7.25 இருந்துச்சுன்னா அந்த ஏரியா வந்து மாறாது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்குது. சரியா? 90 மீட்டர் லென்த்து, 50 மீட்டர் பிரெத்து. சரியா? நீளம் 90 மீட்ரு, 50 மீட்டருக்கு அகலம். அதை சுற்றி ஃபென்சிங் போடுதாங்க. ஓகேவா? அதை சுற்றி ஃபென்சிங் போடுதாங்க. ஃபென்சிங்கில் வந்து போல் நடுதாங்க. ஒவ்வொரு போலும் 5 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ இங்கே எத்தனை போல் நடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். இதுதான் இந்த ரெக்டாங்குலர் பிளாட்டு. 90 மீட்டர் லென்த்து, 50 மீட்டர் பிரெத்து. ஸோ இதை சுற்றி ஃபென்சிங் போடுதாங்க. ஓகேவா? ஃபென்சிங் போடுதாங்க. போல் ஒவ்வொரு போலும் 5 மீட்டர் தள்ளி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் அந்த ஃபென்சிங்கை சுற்றி எத்தனை போல் போடணும் வரும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? இது சுற்றளவு வேணும் இல்லையா? மொத்தம் சுற்றி, இதை சுற்றி, அப்போது சுற்றளவு பெரிமீட்டர். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு L ப்ளஸ் B. ஸோ அப்போ 2 இன்ட்டு லென்த் வந்து 90, பிரெத்து 50. இப்போ எவ்வளோ வரும்? 2 இன்ட்டு 140 இஸ் ஈக்குவல் டு 280. ஓகேவா? ஸோ 280 அதோட சுற்றளவு. ஓகேவா? ஒவ்வொரு போலும் 5 மீட்டர் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதான் அப்போது டிவைடட் பை 5. ஓகே, ஒவ்வொரு 5 5 25, 3 6 30. ஸோ 56 போல் நம்ம அதை சுற்றி நட வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஓகே,
அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்குது ரைட்டா. அதில் லென்த்து வந்து 60% பிரெத்தோட அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா எவ்வளோ இருக்கும், பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கு ரைட்டா. சிம்பிளாக செஞ்சுருப்பாங்க. லென்த்து எவ்வளவு, 60% அதிகம். ஸோ அப்போ அதனால் 160 வச்சுக்கோங்க. பிரெத்து வந்து 100ன்னு வச்சுக்கோங்க சரியா. ஸோ பிரெத்து 100னா இது 60% அதிகம்னா என்னது 160. ஓகேவா. சரி, இதை கேன்சல் பண்ணுங்கள். சீக்கிரம் கேன்சல். 8 2 16 5 10. ஸோ லென்த்தும் பிரெத்துக்கும் ரேஷியோ வந்து 8:5. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 24. ஸோ அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 3. இதுதான் 24. இப்போ 1 வந்து எவ்வளவு, 8. 3 24னா 1 வந்து எவ்வளவு, 8 ரைட்டா. சரி, அப்போ இந்த 8 அதோட பெருக்கிடுங்க. 8 × 8 எவ்வளவு, 64. 8 × 5 எவ்வளவு, 40. ஸோ அப்போ லென்த்து வந்து 64, பிரெத்து வந்து 40. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா. ஏரியா = L × B. ஸோ 64 × 40 ரைட்டா. 4 4 16, மீதி 1, 6 4 24, 25, 0 0 2560 ஸ்கொயர் மீட்டர் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் பார்க் இருக்குது. இதில் வந்து 3 சைடு வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. 3 சைடு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணல. அந்த சைடு வந்து 9 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க ரைட்டா. மீதி இந்த 3 சைடும் சேர்த்து எவ்வளோனா 37. ஓகேவா. அந்த 3 சைடும் சேர்த்து 37. ஓகேவா. சரி, அது எக்ஸு ஒய் இசட் அப்படி வச்சுக்கோங்க சரி. அந்த 3 சைடும் சேர்த்து 37. எக்ஸ் + ஒய் + இசட் 3 சேர்ந்து 37. ஓகே, அப்படி கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க ரைட். இப்போ இந்த சைடு 9னா இந்த சைடும் 9 தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா ரெக்டாங்கிளில் இந்த பிரெத்து 2 சமம், லென்த் 2 சமம் சரியா. அப்போ இங்கேயும் இதுவும் 9 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது இந்த 3 சேர்ந்து 37. அப்போது இதில் இது 9 கிடச்சிட்டா. அப்போது இந்த 37 9 போனால் எவ்வளவு, 28 சரியா. 28. ஸோ அப்போது நமக்கு ஒய் வந்து 28. சரி, ஒய் வந்து 9, எக்ஸும் இசட்டும் வந்து எவ்வளவு, 28. இந்த 28 எப்படி பிரிக்கலாம், 14 + 14 பிரிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 14, ஒய் வந்து 14. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லென்த் வந்து 14, பிரெத் வந்து 9. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். லென்த் × பிரெத்து 14 × 9 எவ்வளவு, 19 9 4 36 126. ஓகேவா. ஆப்ஷன் சி ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, செவ்வகம். அதோட லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 23 மீட்ரு சரியா. அதாவது இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு எவ்வளோனா 23 மீட்டர் கொடுத்துருக்காங்க சரியா. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, அதோட பெரிமீட்டர் வந்து 206. அது பெரிமீட்டரானது 2 × L + B. இது வந்து 206. அப்படிங்கும் பட்சத்தில் அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ரைட். சரி, இதை எப்படி செய்யலாம் பாருங்க ஈஸியாக. ஸோ L + B = 206 / 2 எவ்வளோ ஆகும், 103. ஓகே, அப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருப்பாங்க. L + B = 103, L - B = 23 ரைட்டுங்களா. இதுலேருந்து நம்ம லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ரைட்டு. லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், அதில் நம்ம தெரியும் ஈக்குவேஷனு சரியா. ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படி கேன்சல் ஆகும். இப்போ 2L = எவ்வளவு, 126. ஸோ அப்போ L வந்து எவ்வளவு, 126 / 2. இப்போ எவ்வளோ ஆகும், 63. ஓகேவா. ஸோ லென்த் வந்து நமக்கு கிடச்சிட்டு அது வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ அப்போ 63 + B = 103. அப்போ B = 103, 63 கன்சிடர் ஆகும்போது மைனஸாக மாறும். ஸோ B = 40. ஓகேவா. அப்போ நமக்கு லென்த் எவ்வளோ கிடச்சிருக்கு,
63, பிரெத்து வந்து 40. ரைட்டா? லென்த் 63, பிரெத்து வந்து 40. ஓகே, இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. இப்போ 63 4 எவ்வளோ வரும்? 63 40, 3 நாளாக 12, மீதி 1, 6 நாளாக 24 25. 0. ஸோ 2520 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது, செவ்வகம். ஓகேவா? அந்த பிரெத்து அதோட அகலம் வந்து 60% ஆஃப் லென்த்துன்னு கொடுத்துருக்கு. லென்த்தில் 60% வந்து பிரெத்து. சரியா? அதேமாரி அதோட சுற்றில் வந்து 800 மீட்டர் கொடுத்துருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கு. ரைட்டா? ஸோ என்ன கொடுத்துருக்கு? பிரெத்து வந்து அகலம் வந்து அந்த நீளத்தில் 60% அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, ரைட். ஃபஸ்ட்டு இது எப்படி ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். 60% என்னது? 60/100 அடித்தா எவ்வளோ? 3/5. ரைட்டா? ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்கு? 60% லென்த்தில் தான் 60% பிரெத்துன்னு கொடுத்துருக்கு. அப்போ பெருசாக இருக்கிறது தான் லென்த்து, பிரெத்து வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பிரெத்து. அப்போ லென்த்து வந்து 5, பிரெத்து வந்து 3. ஓகேவா? ரைட்டு, புரிஞ்சுதுண்ணா? அடுத்து என்ன கொடுத்துருக்கு? அதோடய சுற்றளவு வந்து 800 மீட்ரு. சுற்றளவு ஃபார்முலா தெரியும், 2 × L+B. அதான் எவ்வளவு? 800 மீட்டர். ஓகே, அப்போ L+B வந்து எவ்வளோ வரும்? 400 மீட்டர். ரைட்டுங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் லென்த்து வந்து 5, பிரெத்து வந்து 3. அப்போது 5x + 3x = இதான் 400. ஸோ அப்போ 8x = 400. அப்போ x = 1 8 40 0 50. அப்போ x வந்து 50. ரைட்டுங்களா? ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லென்த்து வந்து அப்போ எவ்வளவு? 50 × 5 250. ஓகேவா? பிரெத்து வந்து எவ்வளவு? 50 × 3 150 150. ஓகேவா? அப்போ நமக்கு ஏரியா வந்து எவ்வளவு? L × B. ஸோ அப்போ 25 × 15 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 5 25, மீது 2, 5 7 25, 5 12, மீது 1 3. இந்த 2 0. ஸோ 32,500 ஸ்கொயர் மீட்டர். ரைட்டுங்களா? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, அடுத்து பாருங்கள். The ratio between the length and the perimeter of a rectangular plot is 1:3. What is the ratio between the length and the breadth of the plot? என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு ரெக்டாங்கிளுக்கு இதோட லென்த்துக்கும் இந்த சுற்றளவுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:3. சரியா? ஸோ லென்த்துக்கும் சுற்றளவு என்னது? 2 × L+B. இதுக்கு உள்ள ரேஷியோ வந்து 1:3. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ லென்த்துக்கும் பெரிமீட்டருக்கும், இப்போ லென்த்து டிவைடட் பை பெரிமீட்டர் வந்து 2L+B. இது அவ்வளவு? 1:3. ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3 இங்கே பெருக்கிங்க, இது இங்கே பெருக்கிங்க. ஸோ அப்போ 3L = நீங்கள் போனால் வரும் 2L+B. அப்போ 3L = 2L + 2B. ரைட்டுங்களா? இப்போ 2L ஈக்குவல் கன்சிடர் கொண்டு வந்துருங்க. அப்போ 3L - 2L ஆகும். அப்போ என்ன இருக்கும்? வெறும் L மட்டும்தான் இருக்கும். = 2B. ஓகேவா? நமக்கு லென்த்துக்கு பிரெத்துக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்கு இல்லையா? அப்போ பிரெத் இந்த சைடு கொண்டு வந்தாங்க. அப்போ L/B = 2. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், டிவைட் பை 1. சரியா? ஸோ அப்போ லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ என்ன இருக்குது? 2/1, 2:1. ஓகேவா? ஆப்ஷன் பி. நல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, அதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? ரைட், அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் ஹால் இருக்குது. ஓகேவா? அந்த ஹாலோட லென்த்து வந்து 5 மீட்ரு, பிரெத்தை விட அதிகமாக இருக்குது. சரியா?
ஸோ பிரெத்து எக்ஸ்னு வச்சா லென்த் வந்து எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் 5, 5 மீட்டர் அதிகமாக இருக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகேவா? இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 750 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் வந்து எவ்வளோ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 5, பிரெத்து வந்து எவ்வளவு இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு 750. ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 5x ஈக்குவல் டு 750. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x 70 உள்ள கொண்டு வந்தால் -750 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம், -750 இது எதால் பெருக்கினா ஆகும், 30 × 25 750 வந்துடும் இல்லையா. 30 × 25 750. பெரிய நம்பர் மைனஸில் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க ரைட்டா. ஸோ -750, 30 25 போனால் 5 வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வைக்கலாம், 30 அல்லது 25. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 5 கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கு லென்த்து. அப்போது லென்த் வந்து 30 எடுத்துக்கோங்க. ஸோ 30, பிரெத் வந்து 25 ரைட்டா. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 460 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட ஏரியா வந்து 460 ஸ்கொயர் மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, இந்த லென்த்து வந்து பிரெத்தோட 15% அதிகம். அப்போ பிரெத்து வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்த்து வந்து பிரெத்தோட 15% அதிகம். அது எப்படி இருந்தால் 15/100, 15%. சரிங்களா? ஸோ 3 15 25 100. ஓகேவா? ஸோ லென்த் வந்து எப்படி என்ன சொல்லியிருக்கு, அதுதான் அதிகம். ஸோ அப்போ 20 கண்டி கூட்டிங்க 23 எக்ஸ். பிரெத்து வந்து எவ்வளவு கீழே உள்ளது 20 எக்ஸ் ரைட்டா. ஓகே, இப்போது அதோடய ஏரியா வந்து 460. இப்போ ஏரியா ஃபார்முலா வந்து L/B. அப்போ 23x × 20 x = 460 ரைட்டா. அப்போது 23 20 எவ்வளோ வரும், 460. எக்ஸ் ஸ்கொயர் = 460. 460 கேன்சல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் = 1. அப்போ எக்ஸ் = 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும், 23 x 23 தான். பிரெத்து 20 × 1 20 தான். ஸோ அப்போ லென்த் வந்து 23, பிரெத்து வந்து 20. ஸோ என்ன கேட்டிருக்கு ஆன்சரு, வாட் இஸ் த பிரெத்து தான் கேட்டிருக்கு. பிரெத்து வந்து எவ்வளவு 20. ஓகேவா? இதில் நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன். ஸோ பிரெத்து வந்து 20 ரைட்டுங்களா. ஓகே, அடுத்த கொஷின். ரைட், அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரூம் இருக்குது, லென்த் ஆஃப் அந்த ரெக்டாங்குலர் ரூமு. இந்த ரூமில் லென்த் வந்து எவ்வளோனா 5.5 மீட்டர், பிரெத் வந்து 3.75 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ரூமில் நம்ம ஸ்லாப் வந்து பதிக்கணும். இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்லாப் பதிக்கணும். ஸோ அதில் வந்து ரேட் வந்து பார்த்தாச்சுன்னா 1 ஸ்கொயர் மீட்டருக்கு இந்த ஸ்லாப் வந்து எவ்வளோ 800 சரி 800 ரூபா. அப்போது இது ஃபுல்லாக பதிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ இது ஃபுல்லாக பதிக்கணும் என்ன செய்யணும், நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கண்டுபிடிச்சா அது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து 5 × 5 × 3.75. இப்போ என்ன எவ்வளோ ஆகுனா 20.625. ஸோ நமக்கு ஏரியா கிடச்சிட்டு 20.625 மீட்டர் ஸ்கொயர். 20.625 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு 800 ரூபானா, அப்போது இந்த 20.625 ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ 20.625 × 800 சரியா. 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 800. ஸோ நமக்கு தேவை இது ஃபுல்லாக. அப்போ இந்த ஏரியா தான் நமக்கு 20.625. இப்போ என்ன வரும், 20 × 8 16. ஸோ 16 ஆப்ஷன் இருக்கிறது ஒன்றே தான் இருக்குது, ஸோ 16,500. ஓகேவா? ஆப்ஷன் இ. இது 2 பெருக்கி போட்டுருங்க, நம்ம 14,500 வரும். ஓகே ரைட். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.
2Dயில் இன்னும் என்னென்ன டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம். இது உங்களுக்கு ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி அனைத்து வகையான பேங்கிங்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுறது நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.